ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் திரை இஸ்கிமே படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திரை இஸ்கிமே இந்த ஒரு திரைப்படம் தனுஷோட 3வது ஹிந்தி திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்துக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து இந்த ஒரு படத்தை நவம்பர் 28ஆம் தேதி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தேட்டர்ஸில் லிசன் பண்ணது போகிறாங்க. இந்த ஒரு படம் என்னதான் நம்ம தனுஷோட திரைப்படமாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தை ஷூட் பண்ணும்போது முழுக்க முழுக்க ஹிந்தியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு நம்ம தனுஷ் தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருப்பாரு இல்லையா, குபேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் எப்படி நம்ம தனுஷ் முழுக்க முழுக்க தெலுங்குல ஷூட் பண்ணி தமிழில் டப் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு திரைப்படம் ஹிந்தியில் ஷூட் பண்ணி தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான டீசர் திரை இஸ்கிமே படத்துக்கான டீசருமே டீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வைக்கிறேன். ஸோ டீசர் பற்றின என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணி போகிறேன். இந்த ஒரு டீசர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்கும் செய்யலை. எனக்கு பெருசாக இந்த ஒரு டீசரில் ஆஹா ஓகோன்னு சொல்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே இருக்கும் செய்யலை. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்குமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் செஞ்சு. வேறு யாராவது ஒருத்தர் மியூசிக் டேட்டா போட்டிருந்தாங்கன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷருக்கான லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவருக்கான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு. அண்ட் தனுஷருக்கு இந்த ஒரு படத்தில் இன்னொரு லுக்குமே இருக்கும் செய்யுது. ஒரு பைலட்டாக அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது. ஒரு கமாண்டர் மாதிரியான லுக் இந்த ஒரு திரை இஸ்கிமே படத்தில் தனுஷருக்கு இருக்கும் செய்யுது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டீசராக எனக்கு இருக்கும் செஞ்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான டீசர் வச்சு பார்க்கும்போது ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கான டீசர் பார்க்கும்போது இருக்கும் செய்யுது.